பாசமுள்ள மனிதனப்பா நாம் இச வச்ச குழந்தையப்பா. துலாம் ராசிக்காரங்க பேச்சுக்கு ஏத்த மாதிரி பயங்கர இனிப்பாவும் இனிமையாவும் வந்துதான் சொற்களை தொடுப்பாங்க. யாரையுமே காயப்படுத்திடக்கூடாது, மனசால யாரையும் காயப்படுத்தினா அதை லைஃப் லாங் சரி செய்ய முடியாது அப்படின்றதுக்காகவே இவங்க பிறப்பெடுத்தவங்க. இவங்களுடைய மறைந்த ரகசியம் என்ன அப்படின்னா தனித்துண்மை. நீரா தனியா ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும், தனியா லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ராசிக்காரங்களா தான் சொல்லுவாங்க. ஒரு அடம் பிடிக்கிற ராசிக்காரங்களும் கூட ஏதாச்சும் ஒரு விஷயத்த தீர்மானிச்சா கண்டிப்பா அந்த விஷயத்துல சாதனை பண்ணி மிகப்பெரிய லெவல்ல போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. யாருக்கும் எந்த ஒரு இடத்துலயும் தொந்தரவு கொடுக்காம வாழக்கூடியவங்க. வாழ வீடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இவங்க பேச்சுலயும் இவங்களுடைய சொற்கள்லயும் பாத்தீங்கன்னா அதிக அளவு பாத்தீங்கன்னா ஒரு அன்பான ஒரு விஷயத்த பார்க்கலாம். அதே மாதிரி இவங்களை நம்பிக்கை வாங்குறது ரொம்ப கஷ்டம். துலா ராசிக்காரங்களுடைய நம்பிக்கையை நீங்க பெறது ரொம்ப அவங்களுக்காக போராடணும், அவங்க கிட்டயே இருக்கணும். ஒன்ஸ் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, உங்க மேல அன்பு வந்துருச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ செய்வாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. ஒன்ஸ் அவங்க நம்பிக்கையை நீங்க உடைச்சிட்டீங்கன்னா திருப்பி இந்த துலாம் ராசிக்காரங்களோட நம்பிக்கையை ஒட்ட வைக்கிறது மிக மிக கடினம். எந்த ஒரு ராசிக்காரங்களுக்கு இந்த தனித்துவமே கிடையாது. நம்பிக்கையை இழந்துட்டீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரங்கிட்ட மட்டும் நம்ம சேரவே முடியாது. அப்பேற்பட்ட சரியான ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க. இவங்களுக்கு உகந்த தெய்வம் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அவரை வணங்கணும், இல்ல பழனி முருகனை வணங்கணும் அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து வாழ்க்கையில மேம்பட்டு போயிட்டே இருப்பாங்க.